ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நல்லா ஆராதித்தோம், பாடி துதித்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். என்ன பண்ண போறோம்? கேட்க போறோம்னா அவர் என்ன பண்ண போறார்? நம்மளோட பேச போறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா அவர் பேசுறாருன்னா நம்ம கேட்க போறோம். அவர் பேச போறாரு. அவர் பேசுறத நம்ம கேட்கணும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரமாண்டமாக கோலாகலமாக நடக்குது சபைகளால். இன்னைக்கு என்ன சண்டேயோ? பாம் சண்டே. அப்படி பாம் சண்டே, பாம் சண்டேன்றான் ஒருத்தர். அங்கே பாம் சண்டே வருது, இங்கே தான் பாம் சண்டேன்றான் நம்ம கொண்டாடிங்க. ஆமாம், பாம் சண்டே. பாம் ட்ரீனா பனை மரம்ல அந்த. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா குருத்தோலை ஞாயிறுக்கு இப்படி ஒரு சண்டே பேர். நான் வளர்ந்து இவ்வளோ வருஷ காலமாக ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஐ நாட் லைக் எ ட்ரெடிஷ்னல்ஸ் பிகாஸ் ஐ எம் அ நியூ மேன் இன் கிரைஸ்ட். புது சிருஷ்டியாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ பாரம்பரியத்தெல்லாம் நம்ம அதிகமாக பின்பற்றது கிடையாது. பாரம்பரியம்னா ஒரு நல்ல ஒரு காரியம் தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த குருத்தோலை ஞாயிறு குறித்து நாங்களும் சின்ன பிள்ளைகளாக இருந்த நாட்களில் அறியாத பருவத்தில் பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தது தான் எல்லாம் பண்ணுவோம். இந்த குருத்தோலையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ஸோ பைபிளில் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு சத்தியத்தில் நம்ம சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும். சத்தியம் என்னமோ என்ன கற்றுக் கொடுக்குது, என்ன விளக்குது. ஸோ குருத்தோலை குறித்து பைபிளில் வந்து குருத்தோலை குறிச்சிட்டு போகிறாங்கன்னா குருத்தோலை எங்கே தான் சொல்லி பைபிளில் தேடலாம் அப்படின்னு பார்த்து செக் பண்ணால் குருத்தோலை அப்படின்ற வார்த்தை பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல வருது, அவ்வளோதான். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊர் பேர் என்னன்னா பெத்தானியா. பெத்பகே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, பெத்தானியான்னு சொல்லப்பட்டிருக்குது. பெத்பகே அப்படின்ற ஊருக்குள்ள பெத்தானியான்ற இடத்துக்கு போகிறார். அது யார் ஊருன்னா மரித்த ஒரு உயிரோடு எழுப்பினார். அவர் பேர் என்ன? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அந்த லாசருடைய ஊர், அந்த லாசர் இருக்கிற இடத்து அங்கே தான் போகிறார். அங்கே தான் இருக்கிறாரு. அங்கே போகும்போது மத்தேயு எழுதும் போது என்ன சொல்கிறாரு சுவிசேஷகர்? அவர் மத்தேயுல சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊராரெலாம் அவரை வரவேற்றாங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார் நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊராரெலாம் அவரை நல்ல மரக்கிளைகள்லாம் நட்டு பூச்செடியெல்லாம் வச்சு நல்ல கம்பளங்கள்லாம் கீழே விரித்து அவரை நல்ல ராஜா இஸ்ரவேலின் ராஜா வர்றாருன்னு சொல்லி வரவேற்கிறாங்க இயேசுவை எல்லாம் அந்த ஊரில். இயேசு வர்றாருன்னு ஒரு மகிழ்ச்சி. பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு இங்கே மகிழ்ச்சி இருக்குது? இயேசு உங்களோட இருக்கிறார், இயேசு உங்களோட இருக்கிறாரு, இயேசு உங்களோட பேசுறாரு, இயேசு உங்களை நடத்துறாரு. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கு? மகிழ்ச்சி நல்லது. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் ஆண்டவர் அப்படி பெத்தானியா அந்த ஊருக்கு வரும்பொழுது தான் யோவான் மார்க் ஒரு வித்தியாசமாக எழுதுறாரு. மற்ற மார்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இருக்குது, எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஞ்சம் தான். மற்றபடி 2 பேரும் ஒரே விதமாக தான் காட்டுறாங்க. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் யோவான் எழுதும் போது மட்டும்தான் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. இந்த யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் யோவான் எழுதும் போது அந்த குருத்தோலையை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறாரு. அதை தான் நம்ம யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஸோ இஸ்ரவேலின் ராஜா வருகிறார் என்று சொன்னார்கள் அன்றைக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், இஸ்ரவேலின் ராஜா கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அன்னைக்கு ராஜா வராருன்னு சொல்லி அன்னைக்கு குருத்தோலை எல்லாம் பிடிச்சிட்டு அவருக்கு முன்னாக பின்னாங்க வந்து அவர் என்ன பண்ணாங்க? வரவேற்றாங்க. குருத்தோலையை பிடித்து கொண்டு நின்னாங்க. ராஜா வருகிற ராஜாவுக்காக அன்னைக்கு வந்த ராஜாவை கனப்படுத்தினாங்க. இப்ப வரப்போற ராஜாவை கனப்படுத்துறோம் நாம. அதான் கவனிங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசு அன்றைக்கு வந்தார். வந்த இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள். குருத்தோலைகளை பிடித்து நல்ல ஃப்ளவர் செடியெல்லாம் பூச்செடியெல்லாம் வச்சு மரக்கிளைகள்லாம் போட்டு
அவர் என்ன பண்ணாங்க? நல்லா வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறாங்க ஜனங்க. அன்றைக்கு வந்த ராஜாவை வரவேற்றார்கள் குருத்தோலை பிடித்து கொண்டு. குருத்தோலை வச்சுட்டோம்னா, குருத்தோலை தான் மனுஷன் குருத்தோலை குறிச்சு ஒரு பண்ணலாமா? குருத்தோலை என்ன? குருத்தோலைன்றது குருத்துவாலை சொல்லுவாங்க. இந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த ஓலைக்கு நடுவில் அந்த குருத்தோலை அது பார்த்தீங்கன்னா வெண்மையா இருக்கும், மென்மையா இருக்கும். குருத்தோலை வச்சுட்டா தெரிஞ்சுக்கணும். மென்மையா இருக்கும், வெண்மையா இருக்கும், தூய்மையா இருக்கும். சுத்தமானதுல தூய்மையா இருக்கும், புதுசா இருக்கும். குருத்தோலை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க நான் சொல்றேன், கையில குருத்தோலை பிடிச்சிட்டு இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வந்த ராஜாவுக்காக பிடிச்சான். அன்னைக்கு இஸ்ரவேலின் ராஜாவாய் இயேசு கிறிஸ்து வந்தாரு, கையில பிடிச்சாங்களா? இன்னைக்கு பிடிச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா வர போகிறாருன்னு பிடிச்சிட்டு நிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பிடிச்சிட்டு நின்று இருக்காங்க ரோடுல, வீதியில, அந்த சபை விளையாட்டத்துல, மற்ற ஊர்வலமா புறப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இயேசு ராஜாதி ராஜா வர போறாரியா, இயேசு கிறிஸ்து வர போகிறார் என்றதற்காக அடையாளமா நிக்கிறாங்க. வெண் வஸ்திரம் தரித்து நிற்கிறாங்க. யோவான் 12:13 போனா வளரப்பட்டது போலவே பைபிள் அப்படி இன்னும் போனா வெளிப்படுத்தல் 7:9 அங்கே சொல்லப்பட்டது குருத்தோலை பத்தி. குருத்தோலை பிடிச்சு அங்க வசனம் இருக்கு. அப்போ 7:9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வாசைக்காரர்களும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளங்கி தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீங்க நிக்கணும். இன்னைக்கு குருத்தோலையை பிடிச்சு கொண்டு நிக்கிற நீங்கள் நானும் அதே குருத்தோலை வெண்வஸ்திரம் போட்டு எங்க நிக்கணும்? சிங்காசனத்துக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிக்கணுமா? நிக்க கூடாதா? ரோட்ல நிக்கிற ராஜாவுக்கு அடையாளமா? ராஜா வரப்போறதுக்கு அடையாளம் தானே. ராஜாதி ராஜாவா என் ஆண்டவர் வரப்போறாரியா? அன்னைக்கு இஸ்ரவேலின் ராஜாவா இதுவரைக்கு ராஜாவா தோன்றுகிற இயேசு கிறிஸ்து எருசலேம்ல அவர் புறப்பட்டு ஊருக்குள்ள போகும் பொழுது அங்க அவ்வளவு வரவேற்பு. அன்னைக்கு வந்த ராஜாவுக்கே அவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்க. இனி வர போகிற ராஜாவுக்காக நாம வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி? குருத்தோலை. சரி, குருத்தோலை பிடிச்சு நிக்கிறோமா? இந்த செய்தியை நம்ம சபையில மட்டும் இந்த ஒளிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டு கூட சொல்லிடலாம். குருத்தோலை சொன்னல, குருத்தோலை எப்படிப்பட்டது? வெண்மையா இருக்குது, மென்மையா இருக்குது, தூய்மையா இருக்குது, புதுசா. புது வாழை தானே குருத்துல வர வாழை பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும். மற்ற வாழைக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்கும்? அப்ப சொன்ன வெண்மை, மென்மை, தூய்மை, புதுசு. இப்ப வரப்போற ராஜாக்காக பிடிச்சி நிக்கிறிய குருத்தோலை, அதோடைய தன்மை உனக்குள்ள வரணும். இப்போ குருத்தோலை இப்படி வெள்ளங்கி போட்டு குருத்தோலை போட்டு நிக்கிற நீ அங்க நிக்கணும். இன்னைக்கு இங்க நின்னலாம், இங்க நிக்கிற நீ அங்க நிக்கணும். எங்க நிக்கணுமா? வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கையில குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. அதே யோவான் தான் சொல்றேன். யோவான் நாம் எழுதும் போது அங்க சுவிசேஷ நூல்ல எழுதுறவர் தான் இங்கே சொல்ற தரிசனத்துல பார்த்து எந்த ஜனம் குருத்தோலை பிடிச்சிட்டு அவரை வரவேற்சோ அந்த ஜனம் எங்க நிக்குமா? சிங்காசனத்துக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக பரலோகத்தில் நிக்குமா? எப்படி நிக்கும்? எப்படி பண்ணா, எப்படி இருந்தா நிக்கும்? குருத்தோலை சொன்னல, வெண்மை, மென்மை. வெண்மை வெண்மை தாழ்மையை குறிக்குது, ஒரு பரிசுத்தத்தை. தூய்மை, தூய்மை உன்னுடைய நல்ல காரியங்கள், நல்ல நன்னடத்தை. அடுத்து புதுசு, புதுசா இருக்கணும். நீ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்,
பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஓலையெல்லாம் வெட்டிடுவாங்க தெரியுமா? தென்னை மரத்தில் பெரிய நிறைய ஓலை வந்து என்ன பண்ணுவாங்க? ஓலைகள்லாம் வெட்டி பழைய ஓலையெல்லாம் வெட்டி எடுப்பான். பழைய ஓலை மட்டெல்லாம் எதுக்காக? புது ஓலை மட்டை அப்பதான் நல்லா வரும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தாதான் புதுசா நீ மாற முடியும் கிறிஸ்துவுக்குள்ள. புரியுதாமா? விளங்கிக்கிறீங்களா வசனத்தை? குருத்தோலை ஞாயிறுனா எதுக்கு பாஸ்டர்? கேள்வி எழுப்பிட்டு போனேன். குருத்தோலை ஞாயிறு அதை பத்தி சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ. நீ குருத்தோலை பிடிச்சிட்டு ஊர்வலம் போ, பவனி போ, பாரம்பரியமா உனக்கு கற்றுக் கொடுத்ததை செய்யி. எல்லாமே இயேசு கிறிஸ்து பிள்ளைகள், ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து வரப்போறாருக்கு ஒரு அடையாளம். நாங்க கிறிஸ்தவங்க. குருத்தோலை பிடிச்சி நீ எதுக்கு நிக்கிற? சொல்றிய வாயை திறந்து. இயேசு வரப்போகிறார். இப்போ நேற்று கூட எனக்கு மெசேஜ் வந்தது. வாட்ஸ்அப்ல பார்த்த ஒரு குரூப்ல பாஸ்டர் ஒருத்தர் பேசுறாங்க. இந்த பக்கத்துல ஏபிடி நேம் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு? அடையார், கசநகர், திருவான்மியூரம். அடையார் அந்த இங்க ஓஎம்ஆர் ரோட்ல இருக்க ஒரு பெரிய சர்ச்சு கிட்ட இருந்து கசன் நகர் வரைக்கும் இவங்க ஊர்வலம் போகுது. குருத்தோலை பிடிச்சிட்டு நான் என்ன சொல்றேன், அவங்களுக்காக சொல்ல, பொதுவாக நிறைய இடத்துல போறாங்க. நீங்க எல்லாம் பல தென்னிந்திய திருச்சபைகள்லாம் குருத்தோலை பிடிச்சிட்டு போறாங்களா? நான் என்ன சொல்றேன், குருத்தோலை பிடிச்சிட்டு போறியா? என்ன சொல்லிட்டு போ, இயேசு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், ராஜாதி ராஜாவாக இயேசு வரப்போகிறார் சொல்லுவிய? நான் பிடிச்சிட்டு போனேன்னு நான் தான் சொல்லுவேன். ஆமா, நான் இயேசு வரப்போகிறார் தான் சொல்லுவேன். குருத்தோலை பிடிச்சிட்டு இயேசு வரப்போகிறார், ஆயத்தமாகு. எப்படி? குருத்தோலை போல நீ வெண்மையா மாறணும், மென்மையா மாறணும், தூய்மையா மாறணும், புதுசா மாறணும், புதுசா மாறணும். அல்லேலூயா. அப்பதான் இங்க பிடிச்சி நிக்கிற நீ அங்கே நிப்ப. சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிக்க முடியும். இப்போ குருத்தோலை குறிச்சு சொன்னா தெரிஞ்சுங்க ஒரு சத்தியம். இன்னும் அதுக்கப்புறம் இப்ப குருத்தோலை பிடிச்சிட்டு ராஜாதி ராஜா இயேசு வரப்போற நினைக்கிறல, நான் சொல்லிட்டா வந்த ராஜாவுக்காக குருத்தோலை பிடிச்சாங்க. அன்னைக்கு ராஜா வந்தாரு, இஸ்ரவேல் ராஜாவாக இயேசு கிறிஸ்து குருத்தோலை பிடிச்சிருந்தான். நான் சொல்றேன், வரப்போகிற ராஜாக்காக நீ குருத்தோலை பிடிச்சிட்டு நிக்காத கையில. நான் சொல்றேன், என்ன பிடிச்சிட்டு பண்ணிக்கணும்? வரப்போற ராஜாக்காக, ராஜாதி ராஜாவாய் வரப்போற இயேசு கிறிஸ்துக்கு நீ எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்க. நீ கையில பிடிச்சு கொண்டு நிக்க வேண்டியது. மத்தேயு 25 அதிகாரம் 4ஆம் வசனம். வேகமா மத்தேயு 25:4. குருத்தோலையா பிடிச்சு நிக்கிறீங்க? தங்கள் தீவெட்டிகளோடு கூட, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ராஜாதி ராஜாவாக மணவாளன் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மணவாட்டிகளாகிய நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவர் வரப்போகிறதுக்கு ஆயத்தமாய் அவரோடு எதிர்கொண்டு போக நாம் கையில என்ன பிடித்து கொண்டு போகணுமா? தீவட்டிகளை. தீவட்டி தெரியுமா? அந்த காலத்துலாம் போருக்கு போனாலும், வேட்டைக்கு போனாலும், எந்த நிகழ்ச்சி பெரிய பெரிய கோயில் விசேஷ திருவிழா நடந்தலாம், அப்ப தீவட்டி ஒரு மரக்கட்டை, அது முனையில என்ன பண்ணுவாங்க? பந்தம், திரிகளையோ இல்ல துணியோ எதையோ சுத்தி, அதான் தீவட்டி. அது எரியணும்னா அதுல என்ன ஊத்தணும்? அங்க பாருங்க, தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில். பாத்திரம் எது தெரியுமா? நீயும் நானும் தான். தீவட்டி என்ன தெரியுமா? நீங்க நானும் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று பிரகாசிக்கிறதுக்காக தீவட்டியா? நீ தான் தீவட்டி. நீ எப்படி போன அவருக்கு எதிர்கொண்டு? தீவட்டிகளை பிடிச்சிட்டு போ கையில. இயேசு கிறிஸ்துவின் அது ஒளி, அவர் உனக்கு தந்த ஒளி பிரகாசம் உள்ளவனதான் போகணும். அந்த பிரகாசிக்கணும்னா அபிஷேகம் ஒண்ணு வேணும், அதான் எண்ணெய். அபிஷேகம், அந்த எண்ணெய் தான் அபிஷேகம். அபிஷேகம் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிட்டே இருப்பான். அபிஷேகம் இல்லைன்னா நீ எரிய முடியாது, மங்கி போயிடுவேன், கொஞ்ச நாள் அணைஞ்ச போயிடுவேன். அப்பாவை பார்க்க முடியுமா? வருகையில் போக முடியுமா?
வருகையை காண முடியுமா? தெரியாது. குருத்தோலை பிடிச்சிட்டு நிற்கிறவர்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொள், ஆயத்தமாயிடு. வேத வசனம் தீவட்டி, அது உன் கால்களுக்கு தீபமோ வெளிச்சமாயிருக்கிறது. நான் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்லலாம். உன் கையில இனிமேல் நீ பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஆயத்தமா தீவட்டி. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் வருகிற வரையிலும் எப்போ வருவார் தெரியாது. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல பாருங்களேன். இதுல 25ஆம் அதிகாரத்துல மத்தேயுல 10 கன்னிகைகள் ஆயத்தமா இருக்கிறாங்க. இயேசு வரப்போற, ராஜாதி ராஜாவா மணவாளன் வரப்போறாருன்னு இவங்க சொல்றாங்க. மணவாளன் வரப்போறாரு, நீங்க ஆயத்தமா இருக்கணும்னு 10 கன்னிகைகள் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஒரு ஓமை இது. இந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகளுக்கு என்ன பேர் கொடுத்தாலும் புத்தி உள்ள கன்னிகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகள். ஏன் புத்தி உள்ள புத்தி இல்லாதன்னு சொன்னா, புத்தி உள்ள கன்னிகள் என்ன பண்ணாங்களாம், தங்கள் தீவட்டிகளோடு பாத்திரங்கள்ல என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? ஆமா, ஏன்னா விளக்கு அணிஞ்சாருன்னா ஊத்தணும். எப்போ விளக்கு அமையுமோ, எப்போ மணவாள வருவார் தெரியாது. அது வரைக்கும் நாம என்ன பண்ணிருக்கணும்? இருந்து பிரவசினே இருக்கணும். அணைஞ்சிடக்கூடாது, விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அது போலதான் இயேசுகிட்டையும் பாத்திரம் புத்தி இல்லாத பண்ணா, வெறும் தீவெட்டி மட்டும் வச்சிருக்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு அலட்சியம். வர எங்க வர இயேசு பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். ஒருத்தன் பிரசங்கம் பண்றான், என்ன சொல்றது இல்லை மலேசியா, இயேசு ராஜாதி ராஜாடா வர போறாரா, நீ ஏன்டா கவலைப்படுறா, அவர் வரும்போது வரட்டா, நீ பாட்டு நீ வாழ்டா இஷ்டம் போல. என்னையா வார்த்தை? ஆண்டவர் வரப்போற ஆயத்தமாகி, யாரையும் குறை சொல்லி பேசக்கூடாது. அவன் சொல்றது இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு உபதேசம். ராஜாதி ராஜாவா வரப்போறாரு, தீவட்டியும் கையில் பிடித்துக் கொண்டு அவருக்காக எழுதி பிரகாசி, எரிந்து பிரகாசிக்கிற, எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு தேவ பிள்ளையா வருகைக்கு ஆயத்தமாயிடு. என்ன புத்தி இல்லாத ஒரு தீவட்டி தான் கொண்டு வந்திருக்கிறாங்களாம். உடனே தீவட்டி மட்டும் வச்சு அதுக்கு எரிஞ்சு கொஞ்சம் அணையும் பொழுது பக்கத்துல போய் கேட்கறாங்க, என்னன்னு, கொஞ்சம் எண்ணெய் எனக்கும் கூட, என் தீவட்டி அணையிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் கூட. வரும்போதே ஆயத்தமா தானே வரணும், எண்ணெய் எடுத்துட்டு வரணும்ல. இந்த அம்மா இவங்கெல்லாம் எண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், எங்களுக்கே பத்தாது, எங்களுக்கு தேவையானதை நாங்க வச்சிருக்கிறோம், நாங்க தேவையானது எங்களுக்கு போதுமானது இருக்குது, உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிக்கோங்க, கடையில போய் வாங்கிக்கோங்க. எப்படி உங்களுக்கு தேவைன்னா நான் எங்க போய் விற்கிறவரிடத்துல போய் வாங்கிக்கோ, எண்ணெய் விற்கிறவங்கிட்ட வாங்கிக்க. நல்லா கவனிங்க, இதுல ஒரு சத்தியம் சொல்றேன். அப்படியே அவர்கள் வாங்க இன்னைக்கு மனவாளம், இன்னைக்கு என்ன எடுத்துறியா மனம் திரும்பிடியான்னா எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கூட்டம்லாம் யார் தெரியுமா? ஆண்டவர் வந்துட்ட பிற்பாடு ஐயோ ஞானஸ்தானம் கைவிடப்பட்ட ஓடுவான். பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுங்க, அச்சா இப்பயே கொடுங்க ஞானஸ்தானம். எப்படியா அது யாருவா அமைக்கலாம், இவரும் அமைக்கி கொடுத்துட்டாருன்னு சரி வாங்கிக்கிறேன். கடைசி நேரத்துல நிறைய பேர் இப்படிதான் ஆயத்தமாயிரு. எப்பொழுது ஆண்டவர் வருகைக்கு, எப்ப வேணாலும் வருவாரு. இயேசு வரப்போகிறார். குருத்தோலை சொன்ன வெண்மை மென்மை தூய்மை புதுசு பரிசுத்தம் வேணும். ஆண்டவருக்குள்ள நீ புதுசா மாறணும், புது சிருஷ்டியா நிக்கணும். பழையவெல்லாம் ஒழிச்சு போடு, தூக்கி போடு. இயேசு வரப்போறாரு. தீவட்டி வேத வசனத்தின் பிடிச்சு கொண்டு வேத வசனத்து வழியில நட. இதுல நீ நடக்கணும்னா உனக்கு தேவையானது அபிஷேகம். அபிஷேகம் தான் என்ன, அதுதான் நான் சொல்றேன். பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சொல்றேன். கேக்குறீங்களா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. பரிசுத்தாவியா என்னத்துக்கு? பரிசுத்தாவி அபிஷேகம் என்ன? பரிசுத்தாவியோட தான் அபிஷேகம். பரிசுத்தாவியர் தான் தருவார். பரிசுத்தாவியோட உள்ள இருந்தா என்ன பண்ணுவாரு? டெய்லி பைபிள் படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. பரிசுத்தாவியோட உள்ள இருந்தா என்ன பண்ணுவாரு? டெய்லி ஜெபம் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாரு. உனக்காக அவரும் ஜெபிச்சுட்டே இருப்பாரு. உன்னை பலவீனங்கள்ல உன் பலம் தந்து கொண்டே இருப்பாரு. உன்னை ஆண்டவருக்குள்ள வளர வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் தான் அபிஷேகம், ஆவியானவர். அதனால தான் சொல்றாரு, ஒரு பாட்டு பாடினேன், ஆவியானவர் வருகிறார்
உன்னை ஆளுக செய்ய வருகிறார். ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, பாவத்தை உணர்த்திட ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, பரிசுத்தமாய் வாழ்ந்திட. அப்போ ஆவியானவர் வர அபிஷேகிக்கிறார். உன்னை நீ ஏற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ண வர்ஷிப் நேரத்துல அப்படியே மன்னிக்கிறது. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு, அபிஷேகம் உன் மேல இறங்கும். நல்ல வரங்களை கனிகளை பெற்றுக்கொள்ளு. கிறிஸ்துவுக்காக எழுப்பி பிரகாசி. ஆயத்தமா இரு. வாங்க போன போது மனவாளம் வந்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் கைவிடப்படுற சூழ்நிலை. வாங்க போறேன் கடைக்கு, எப்ப போறேன் சொல்லும் போதே ஏற்றுக்கொள்ள மனதில்லை. சபைக்கு வாங்க கூப்பிடும் போது வர மனதில்லை. என் ஆண்டவர் வர போறார் ராஜாதி ராஜாவா. அப்ப வரும்போது அப்புறமா சபையில வந்து பார்க்கலாம். நாங்களும் வந்துடுறோம் சர்ச்சைக்குன்னா அவர் தான் வந்து போயிட்டாரு. எல்லாம் போயாச்சு. ஆமா, குடுகுடுன்னு ஓடி போய் பிரியாணி வாங்கி ஆகணும்னு என்ன பாருங்க. பிரியாணி கடை நான் சொல்றேன் காலி க்ளோஸ். அவ்வளோ போயிருப்பேன் பிரியாணி சாப்பிடலாம் க்ளோஸ். அது மாதிரிதான் ஆண்டவர் வருகையும். அவர் வந்து போயிடுவாரு. அவர் வந்து போயிட்டார்னா திரும்ப நீ கைவிடப்பட்ட போக முடியாது. அதனால ஆயத்தமாய் இருப்போம். குருத்தோலை பிடித்துக் கொண்டு நிற்கிற நீ கொஞ்சம் உணர்ந்து தீவட்டியை பிடிச்சுக்கிட்டு எதிர்கொண்டு போகணுன்ற உணர்வோடு பரிசுத்தமா மாறு, புது சிருஷ்டியா மாறு, கிறிஸ்துவுக்குள்ள வாழு. ஆயத்தமாக வேண்டும். முதல்ல பலப்படணும், இரண்டாவது மனம் திரும்பணும், மூணாவது ஆயத்தமாகணும். கிறிஸ்துவ வரிக்கு தீவட்டியை பிடிச்சிக்கணும்னா வசனத்தை படிக்கணும், பலப்படணும், வசனத்தால பலப்படு. அடுத்து மனம் திரும்பு, மனம் திரும்பணும். மனம் திரும்பினாதான் ராஜாக்கு ராஜாவுக்கு வரைக்கும் ஆயத்தமாக முடியும். மனம் திரும்புதல். அடுத்து நம்மள ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கணும், ஆயத்தப்படுத்திட்டே இருக்கணும், தயார் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, தயார் பண்ணிட்டே இருக்கணும். சார்ஜ் இறங்க இறங்க பேட்டரியில சார்ஜ் பண்ணிட்டே இருக்கிறதுல செல்போன் ரீசார்ஜ் சார்ஜ் பண்ணிட்டே இருந்தா அதை நீ யூஸ் பண்ண முடியுது. அது போலதான் ஆண்டவர் வருகைக்குள்ள நீ என்ன பண்ணணும், எப்பொழுதும் டெய்லி ஒன்று ஆயத்தப்படுத்திட்டே இருக்கணும். இயேசு வரக்கூடாது, இயேசு வரக்கூடாது, என் பரிசுத்தம் கெட்டக்கூடாது, எனக்குள்ள பாவம் வந்துடக்கூடாது, தீமை வரக்கூடாது, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவம் கெட்டக்கூடாது, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவம் வளரணும், நல்லா நான் பரிசுத்தமா இருக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், இயேசு வரும்பொழுது நான் அவரோட கூட போகணும், என்னை அழைத்து செல்லணும். அவன் அல்லேலூயா. பலப்படு. வெளிப்படுத்தல 17 அதிகாரம் 14 வசனத்துல இப்படியே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வார்த்தை இருக்குது, வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:14. ராஜாதி ராஜாவா வர போறார். இயேசு கிறிஸ்து எத்தனை இடத்துல ராஜாதி ராஜா வர போறார் சொல்றாரு பாருங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷனா, வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 14 வசனம் நீங்க வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாய் வருகிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப ராஜாதி ராஜா வரும் பொழுது நீ பலப்பட்டு மனம் திரும்பி ஆயத்தமா இருந்தேனா, குருத்தோலை விட்டு தீவெட்டியை பிடிச்சிட்டு இல்லை, உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு புது சிருஷ்டியா மாற்றிக்கொண்டு நின்றேனா, ராஜாதி ராஜா வரும் பொழுது இவர்கள் எல்லாம் எவர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமா நிற்கிறானோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் விரோதமா எழும்புறானோ, அன்னைக்கு வர அன்னைக்கு அன்னைக்கு இருக்க போற உபத்திரவாதிகள் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாராம், அவர் வந்து ஜெயிப்பார். யாரை குறிச்சு பயப்படாத. இன்னைக்கு எந்த இயக்கம் வேணா எழும்பட்டும், எந்த இயக்கம் எழும்பட்டும், எந்த மதம் எழும்பட்டும், யார் வேணா எழுப்பி கிறிஸ்தவர்கள் ஒழுங்கட்டும். வசனம் தான் சொல்லிட்டு நாங்க பயப்படலையா, நீ வந்து எதுவும் தடை பண்ணாலும் நாங்க பயப்படல, ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அவர்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லலன்னா பரவாயில்ல, நம்ம பயப்படலாம், மறையலாம், ஒழியலாம். நான் ஏன் ஒழியணும் மறையணும் பயப்படணும்? ஆண்டவர் வரப்போறாரு. இன்னைக்கு சொல்றேன், இயேசு வரப்போகிறார். நீ மனம் திரும்பு. மனம் திரும்பிட்டுன்னா ஆண்டவரோட நீயும் வரலாம் என் கூட. நாங்க போறதுக்கு விசுவாசம் அடி ஆயத்தமாயிட்டோம், விசுவாசிக்கிறோம்.
ராஜாதி ராஜா வரப்போறாரு. நீ மனம் திரும்பணும்னா நான் ராஜாதி ராஜா உன்னை ஜெயிப்பார், உன்னை ஜெயிச்சிருவாரு. ராஜாதி ராஜா கூட இருக்கிறவங்க யாரா பாத்தீங்களா? நான் சொன்ன பாத்தீங்களா? பலப்படுறவன், மனம் திரும்பி ஆயத்தமா இருக்கிறவர்கள், அவர்கள் யாரும் அழைக்கப்பட்டவர்களும். யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, நீ அழைக்கப்பட்ட கைவிடப்பட மாட்ட, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் ராஜாதி ராஜாவோட கூட இருக்கக்கூடியவர்கள். பாவிகளை துன்மார்க்கெல்லாம் கிடையாது. நன்மை செய்கிற உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளைகளா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல இங்கே ராஜாதி ராஜா 19 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவர் தொடையின் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ராஜாதி ராஜா. சிலுவையில அறையும் போது கூட சிலுவையின் மேல மரத்துல தலைக்கு மேல ஒரு போர்டு வச்சான், யூதருக்கு ராஜா. இவர் யாரு? யூதரின் ராஜான்னு வச்சுட்டான். அவன் பரியாசத்துக்கு வைக்கலாம், ஆனா அதான் உண்மை. ராஜா தான் அவரு. ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் என் ஆண்டவர். அவருடைய நாமம் எழுதப்பட்டு விட்டது. அவர் வரும் பொழுது நாம் அவரோடு கூட எதிர்கொண்டு போக போகிறோம். குருத்தோலை பிடிச்சிட்டு இல்ல, என்ன பிடிச்சிட்டு? தீவட்டிகளை பிடிச்சிட்டு அபிஷேகம் உள்ளவர்களாய் எண்ணெய் பெற்றுக்கொண்டு, என்ன அபிஷேகத்தை கொண்டு அவரோடு கூட போக போறோம். வாங்க போன உடனே வந்துட்டார் பாருங்க. அப்புறம் உடனே அந்த கதை தட்டாது. ஐயா ஐயா நாங்களா வந்துட்டோம், நான் உங்களை அறியேன். யாரை பார்த்து அறிய சொல்ல? ஆயத்தமா இல்லாதவரை பார்த்து நீ யாருன்னே தெரியாது. ஓ, என் வருகைக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருந்தீங்களோ அவங்க தான் வர முடியும். ஆயத்தம் உள்ளவங்க ரெடியா இருப்பாங்க. அது திறந்த உடனே சக்கு டக்கர் உள்ள போயிட்டோம். ஆயத்தம் இல்லைன்னா போக முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15 16 வசனத்துல இப்படியே நமக்கு சொல்லுகிறார். வாசிகள் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16 15 16 வசனம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். எந்த பிரசன்னமாகுதல்? ராஜாதி ராஜாவா வர போறாரு. அந்த பிரசன்னமாகுதல் நம்ம பார்க்க போறோம். அவரே நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாக ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷனில் ஒருவரும் கண்டிதாரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே. ஆமா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இயேசு ராஜா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். நான் அவருக்கு எதிர்கொண்டு போவேன், ஆயத்தமாகி போவேன், மனம் திரும்பி போவேன். தீவட்டியை பிடித்துக் கொண்டு அபிஷேகம் உள்ளவனாய் போவேன். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறேன். இந்த நாட்களில் நான் குருத்தோலை பிடித்துக் கொண்டு நிற்கிறவனாய் அல்ல, தீவட்டி பிடித்துக் கொண்டு வரப்போகிற என் ராஜாதி ராஜாவுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாய் நிற்பேன். என் அபிஷேகம் எனக்குள்ள குறைந்து போகாதபடி என் அபிஷேகம் நாளுக்கு நாள் பெருக உதவி செய்யும். இந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே அபிஷேகம் பெருகணும். கடைசி நேரங்களிலே ஆண்டவரே அபிஷேகத்தை தேடி ஓடுவார்கள். கடைசி நாட்களிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று கதறுவார்கள். பிரயோஜனம் இல்லை. இன்றே ரட்சணிய நாள். இன்றே பலப்படு. இன்றே மனம் திரும்பு. இன்றைக்கே ஆயத்தப்படு. இயேசு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போய் அவருக்கு முன்பாக அங்கே சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக
நீ வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து நிற்க வேண்டும். இங்கே நிற்கிறது பிரயோஜனம் அல்ல, இங்கே நின்று கத்துகிறது பிரயோஜனம் அல்ல, அங்கேயும் நிற்க வேண்டும். அங்கே நிற்க வேண்டுமானால் நீ இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில பரிசுத்தமாய், தாழ்மையாய், தூய்மையாய், புது சிருஷ்டியாய் அவருக்குள்ளே நீ வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருடைய வருகையிலே ராஜாதி ராஜாவை கண்டு நீ அவரோடு கூட போக முடியும். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், அப்பா, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மை நாங்கள் அறிவித்து உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறோம், ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இன்னும் எங்களை பலப்படுத்தும், உமக்குள்ள நிலை நிறுத்தும், வழி நடத்தும். ஆவியானவரே, வழி நடத்துங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறுவையிலே தோக்கின அன்பை நான் உணர்கிறேன். அந்த அன்பு என்னை பலப்படுத்தும், இன்னும் பலப்படுத்தும். எத்தனை பேர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ரக்காலா துராலா பா சத்துரியாந்தலவனவா, இன்றே ஆயத்தமாகிவிடு.